திங் சிட்டி சே சித்தியா சிட்டியா ஓ எங்கள் சித்தி என்னமோ சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, கரெக்டாக நீ எப்படி கண்டுபிடிச்ச? எங்கள் சித்தி என்ன சொல்லிச்சுன்னா, நேத்தைக்கு வந்துக்கிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் சித்தி சொல்லிச்சு, நீ அந்தோனியார் கோயிலில் வந்தியே, அந்தோனியார் கோயிலில் வந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், என்னது புரிஞ்சுக்கிட்டேன், அந்தோனியார் கோயில் அவர் ஒரு புனிதர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவரோட வாழ்க்கை வரலாறு படித்தேன். ஆமாம் படித்தேன். அவர் ரொம்ப ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தவர். அவர் இந்த அதாவது இப்படி போதனை வழங்குறது, நம்ம ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் சேர்ந்துட்டு அவர் எல்லாருக்கும் போதனை வழங்கினார். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிச்சு, அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய வந்துட்டு சுடு தண்ணியில் போட போவாங்க. அதை வந்துட்டு அந்த தண்ணியை வந்துட்டு அவர் குளிர்ந்த தண்ணியாக மாற்றுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 13 அதிசயம் அவர் பண்ணுவார். அப்போ ஒரு நாள் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு மலையிலேருந்து குதிக்கும்போது, அந்தோனியாரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்துட்டு அவரை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு தன்னோட குருகிட்ட போய் கேட்டாராம், அதாவது என்ன விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி வந்துட்டு ஆபத்தில் இருக்காங்க, எனக்கு நான் வந்துட்டு அவங்களுக்கு இது வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்து அந்த அவரோட உயிரை காப்பாற்றினாராம். அதனால் அவர் எந்த இடத்துலையும் நமக்கு எந்த நல்லதும் பண்ணுவார் அப்படின்னு. சரி, அடுத்ததுன்னு கேட்டது. அப்போ நான் சொன்னேன், நம்ம ஏதாவது திருட்டு போனாலும் அந்தோனியார்கிட்ட வேணுன்னா அது நடக்கும், அந்த திருடனவங்களை நம்மளை கண்ணில் காட்டி கொடுப்பாரு, அது மாதிரி பேய் பிடிச்சவங்க அப்படியே நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சரி, அவர் வந்துட்டு நல்ல ஒரு சொற்பொழிவார நல்ல வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு நற்செய்தியை நல்லா பரப்பிட்டு இருந்தார். சரி, வேறு. ஆனால் அவர் மெயின் விஷயம் என்னென்னா, அவரே நோயால் தான் இறந்துருக்காரு. அவர் ஒரு புனிதர். அவரோட 36வது வயசில் நோயினால தான் செத்துருக்காரு. கிறிஸ்து பிறப்புக்கு பின் கிடையாது, கிறிஸ்து பிறப்புக்கு முன். அதனால தான் அவரோட கையில் வந்துட்டு இயேசுவோட ஒரு குழந்தைய வந்துட்டு கையில் வச்சிருக்க மாதிரி ஒரு உருவம் நமக்கு இருக்குது. அப்படிப்பட்ட துறவரம், அதாவது தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நம்மளோட சொத்து சுகத்தையெல்லாம் வேண்டான்னு உதறிவிட்டு வந்த ஒரு புனிதரே 36 வயசில், அவர் வாழ வேண்டிய வயசில் நோயினால் செத்துருக்காரு. நம்ம எல்லாம் எப்பேற்பட்ட மனுஷன், சாதாரண மனுஷன். அப்போ நம்ம கடவுளை தேடி போக போக, அதாவது நீ நல்லதே நினைக்க உனக்கு வந்துட்டு, அதாவது உன்னை வந்துட்டு சூழ்ச்சி, இவ கஷ்டப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயம், இவ எதுலையாவது கலங்கி நான் ஆண்டவரை தேடி போக மாட்டேன், எனக்கு வேண்டாம், எந்த தெய்வமும் வேண்டாம், யாரும் வேண்டாம், நானும் மற்றவங்கள மாதிரி கெடுதல் நினைக்கிறதுக்குள்ள ஒரு மனநிலையுமே நமக்கு கொண்டு வரும். ஆனால் அதில் இருந்தும் நம்ம மாறி நம்ம ஒரு மாறா மனம் படைச்சு வரணும் அப்படின்னு சொன்னது எங்கள் சித்தி. இதுதான் நேற்று எங்கள் சித்தி. இப்போ தெரியுதா, நான் இவ்வளோ என்னை நிறைய பேர் சொல்கிறீங்க, நீங்கள் அடக்கமாக பேசுகிறீங்க, அமைதியாக இருக்கிறீங்க, நல்ல பொண்ணாக இருக்கிறீங்க. இந்த எல்லாத்துக்கும் ஒரே கிரெடிட் என்னோட சித்தி தான். நான் சின்ன வயசுலேருந்தே என்னை வளர்த்துனது அவங்க தான். நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் அவங்க தான். நான் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறதுக்கு காரணமும் அவங்க தான். ஆல் கிரெடிட் கோஸ்ட் மை சித்தி. ஸோ அவங்க சொன்னது வந்துட்டு ஒரு விஷயத்தில் பார்த்தா நல்லது தான். 36 வயசுலேயே அவரோட உயிர் போயிருக்கு. ஆனால் 1200 வருஷத்துக்கு பிறகு அவங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரும்போது 1200 வருஷத்துக்கு பிறகு அவரோட குழியை தோண்டி பார்க்குற நேரம் அவரோட உடம்பு எல்லாம் அழிஞ்சிட்டது. ஆனால் அவரோட நாக்கு மட்டுமே அழியலை. அதாவது நன்னாக்கு படைத்தவர், அழியா நன்னாக்கு படைத்தவர் அந்தோனியார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு ஒரு இது உண்டு. அது எதனாலேனா, அவர் அந்த நாவினால் பொய் சொன்னது கிடையாது, நல்ல விஷயத்தையே சொல்லியிருக்கார். அப்படிப்பட்டவருக்கே பல சோதனை துன்பங்கள் வரும்போது நம்ம ஒரு சாதாரண மனிதர். நீ ஒரு நல்லது நினைச்சா உனக்கு எப்படி நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். அதையும் தாண்டி நீ நல்லவளா